ஸோ எங்கே பார்த்தாலும் ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஆஃப்கான் பரோட்டா தான் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ இதோட சேர்த்து என்னெல்லாம் வாங்கினேன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரீசெண்டாக ஒரு நாள் லஞ்சுக்கு பயங்கரமாக நான்வெஜ் கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜபாளையமில் இருக்க காரசாரம் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்ககிட்ட மெயினாக நான் ஆசைப்பட்டதே அவங்களோட ஆஃப்கான் பரோட்டா சாப்பிட்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு இவங்களோட ஆஃப்கான் பன்னீர் பரோட்டா இதுலேயே சிக்கன் டைப்புமே அவங்க வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அதில் பன்னீர் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை பன்னீர் வாங்கியிருந்தேன். நல்லா பாருங்கள், நல்லா பாலுலேயே போட்டு அந்த கொத்து பரோட்டா ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. சட்டிலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம்மையான டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். அதோடு சேர்த்து நான் ஒரு டைப் ஆஃப் சிக்கன் கிரேவியுமே வாங்கியிருந்தேன். இது கடாய் சிக்கன் கிரேவி, நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருந்துச்சு. கடாய் சிக்கன் கிரேவி வாங்குற ரீசனே அவங்களோட ஃபுல் காஸ் வாங்குறதுக்கு தான். நல்லா குட்டியாக 3 ஃபுல் காஸ் வந்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களோட கிரில் சிக்கன் தான் வாங்கியிருந்தேன். கிரில் சிக்கனுக்கு மயோ அண்ட் அதுக்கப்புறம் மின் சாஸுமே கொடுத்துருந்தாங்க. கிரில் நல்லா சாசி டைப்பில் நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். நிறைய பெப்பர் போட்டு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக டெலிஷியஸாக எம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் இனிஷியலாக சொன்ன மாதிரி அந்த ஆஃப்கான் பரோட்டா பாலிலே பண்ணுறனால நல்லா சட்டிலாக இருக்கும். நீங்கள் ஸ்பைசி லவராக இருந்தால் என்ன மாதிரி இந்த காரமான கிரில் சிக்கன்லேருந்து நல்ல சிக்கன் பீசஸை எடுத்து அதோடு சேர்த்து அந்த ஆஃப்கான் பரோட்டா மேலே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் காரில் நாங்கள் இந்த சிக்கன் எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணோம். இதுக்குமே செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. நாங்கள் அந்த வாங்கின கிரேவியே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த காம்பினேஷனே பயங்கர சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். சிக்கன் பீஸும் பயங்கர சாஃப்டாக டெண்டராக நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக இருந்துச்சு. இனிஷியலாக சொன்ன மாதிரி அந்த சிக்கன் பீஸஸை இந்த ஆஃப்கான் பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு தான் சொல்லணும். See you in the next video. Tada, bye bye.